வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 6ஆம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண. அதில் அன்பு, பக்தி. துஷ்காரியத்தை சத்காரியத்தால் சரி செய்கிறார் போல கெட்ட நினைப்பை நல்ல நினைப்பால் தான் சரி செய்ய முடியும். இங்கேதான் அன்பு வருகிறது. நல்ல எண்ணங்களிலெல்லாம் தலை சிறந்தது அன்புதான். அந்த அன்பை சமஸ்த ஜீவராசிகளிடமும் செலுத்த வேண்டும். அத்தனை ஜீவராசிக்கும் மூலாதாரமான பரமாத்மாவிடம் செலுத்தி பக்தி செய்ய வேண்டும். மூலத்திடம் அன்பு செய்யாமல் அதிலிருந்து வந்தவற்றிடம் மட்டும் செய்ய பார்த்தால் அது சரியாய் வராது. அதனால் ஈஸ்வர பக்தி அத்தியாவசியம். மனஸ் ஜீவனுக்கு போடுகிற தப்பான எண்ணக்கட்டை எடுத்து போடுவதற்கு இதுதான் வழி செய்யும். அதாவது மனஸ் தான் பின்னே நின்று கொண்டு சரீரத்தை முன்னே விட்டு செய்விக்கிற கர்ம பந்தம் மட்டுமே சத்கர்மாவினால் போகும். மனசின் நேர்பந்தமான எண்ணத்தின் பந்தம் பக்தியினால் தான் போகும். பக்தியும் எண்ணம்தான். மனசை வைத்துக்கொண்டு அதனால் பண்ணுவதுதான் என்றாலும் எப்படி சாஸ்திர கர்மா பழைய கர்மக்கட்டை அவிழ்க்கிற கட்டாய் இருந்ததோ அப்படியே இதுவும் எண்ணத்தின் விஷயத்தில் செய்யும். பக்தி செலுத்தி கொண்டே போனால் அது முற்றி பூரணமாகும்போது மனஸ் என்று தனியாக ஒன்றை வைத்துக்கொண்டு இவன் வேறாக பக்தன் என்று இருக்க வேண்டாம் என்று பகவானே நினைப்பார். இவனை மனசிலிருந்தே அவிழ்த்து விடுதலை பண்ணி தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் ஒன்றாக்கி கொண்டு விடுவார். பிடிபடாமல் திமிரிக்கொண்டு நாலா பக்கமும் ஓடுவதையே இயற்கையாக கொண்ட மனசை அதன் நேர் டிபார்ட்மெண்ட்டான எண்ணத்தில் ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்தி அன்பு முதலான சத் சிந்தனைகளில் மாத்திரம் போக பண்ணுவது சுலபமான காரியமல்ல. அதனால்தான் முதலில் கர்ம மார்க்கத்துக்கே சாஸ்திரங்களில் பிராதானியம் தரப்பட்டிருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து சாஸ்திர கர்மாவுக்கு பின்னணியான சத் சிந்தனை. இப்படி சொன்னால் கர்மா என்பது காரியத்தோடேயே ஒரே அடியாய் முடிந்து விடுகிறது என்று அர்த்தமில்லை. மனசின் மீதும் அதன் பாதிப்பு, கெட்டதான பாதிப்பு, நல்லதான பாதிப்பு இரண்டும் இருக்கத்தான் செய்கின்றன. ஏனென்றால் மனசினதாகிய எண்ணங்கள் கலக்காமல் ஜடமான மிஷின் மாதிரி நாம் காரியம் பண்ணுவதில்லை. காரியம் பிராமினண்டாக முன்னுக்கு தெரிந்தாலும் அந்த காரியத்துக்கு பின்னே ஒரு எண்ணம் உண்டு. பொதுவாக சொன்னால் நாம் மனஸ் போனபடி காரியம் பண்ணுவதெல்லாம் லோக இன்பங்களில் உள்ள ஆசை எண்ணத்தின் மேலேதான். இப்படி பண்ணி பண்ணி அழுக்கேறி போன நம்மை சுத்தி செய்து கொண்டு ஞான விசாராதிகள் செய்வதற்குரிய பாத்திரமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் சமூகத்துக்கான பலதரப்பட்ட காரியங்களில் குழப்பம் ஏற்படாமல் அவை ஒழுங்காக பிரிவினை செய்யப்பட்டு கிரமப்படி ஆற்றப்பட வேண்டும். இதனால் லோகச்சேமம் உண்டாக வேண்டும் என்ற அன்பெண்ணமும் ஒன்று கலந்தே சாஸ்திரம் விதித்த ஸ்வதர்ம கர்மாக்களுக்கு பின்னே அடிப்படையாக இருக்கின்றன. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரிவாச்சரணம். இது போல் தெய்வத்தின் குரல் பகுதியில் நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்களும் தெய்வத்தின் குரல் பகுதியில் உடனே கேட்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள், மகாபெரிவா மகிமைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.